ஓம் அகத்தீசாய நம. 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 அன்புள்ள சன்மார்க்க சங்க தொண்டர்களுக்கும் மற்றும் வெளியூர் வந்த அன்பர்களுக்கும் என் தலைமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போது இந்த நாமஜபம் செய்த நோக்கம், அகத்தீசன் மாமேரு ஞான தலைவன் ஆசி இல்லாமல் இந்த துறையில் ஒருத்தரும் முன்னேற முடியாது. ஓம் அகத்தீசாய நமன்னு சொன்னால் அது 9 கோடி ஞானிகளுக்கும் 9 கோடி ஞானிகளும் அறிவார்கள். ஓம் அகத்தீசாயனா 9 கோடி ஞானி. யார் அவர்? நமது ஆசான் பேரை சொல்கிறார். நோக்கம், செல்வநிலை பெருக வேண்டுமா? குழந்தை வந்து வெளியே போச்சு. செல்வநிலை பெருக வேண்டும் என்றால் ஆசான் தயவு இருக்க வேண்டும். அதே சமயத்தில் தொழில் சிறப்பாக அமையும் என்றால் ஆசான் தயவு இருக்க வேண்டும். ஆக ஞான ஜென்மத்தை கடைத்தேற்றவும் ஆசான் தயவு இருக்க வேண்டும். பூஜை செய்வதற்கும் ஆசான் தயவு இருக்கணும். பூஜை செய்யும் போது எனக்கே சொன்னார், ஓம் அகத்தீசாய சொல்லிகிட்டே இருந்தேன். நான் குடியில் இருக்கும்போது இந்த கடைசி இருந்தால் அந்த கடைசி கூட 32 முறை, அதுக்கு 34 அடி தவிர்த்து போச்சு. எங்கேயாவது போயிட்டு வரோம் கொடுக்கும் அகத்தீசாய சொல்லிட்டு வந்தேன். அந்த பூஜையும் ஏற்றுக்கிட்டார். கடைசி நேரம் வந்தது. நாமத்தை சொல்லிட்டு அகத்தீஸ்வரா சொல்லிட்டு இருந்தோம். அப்புறம் ஓம் அகத்தீசான்னு சொன்னோம். சொல்லிட்டு வரும்போது கடைசி நேரம் வந்தது. அவருடைய உருவத்தை மனதில் நிறுத்தி சொல்லுனார். இப்போ படம் பார்க்குறோம்னா அகத்தீசன் படம் பார்த்தா அதை மனதில் நிறுத்தி தியானம் செய்யணும் கட்டில் வந்துச்சு. அது வரணும் ஒன்றை. நான் கிட்டத்தட்ட 1 கோடி முறை நாம சொல்லியிருப்பேன். அகத்தீஸ்வரான்னு சொல்லி 1 கோடி நாமம் செய்திருக்கேன். நாமஜபம் செய்யத்தான் ஒருவருக்கு உள்ள பிரச்சனைக்கு தீரும். உடல் ஆரோக்கியம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் வேணும் என்றால் அகத்தீசாம் சொல்ல வேண்டும். மேலும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். இந்த குடும்பம் என்பது கணவன் மனைவிக்கு கருத்து ஒற்றுமை இருக்க வேண்டும். கருத்து ஒற்றுமை இருந்தால் தான் அது பொருத்தமாக இருக்கும். உடல் பொருத்தமும் வேண்டும். அதுக்கு ஞானிகள் ஆசி வேண்டும். ஞானிகள் ஆசி இருந்தால் உடல் பொருத்தம் உண்டாகும். என்றால் உடல் பொருத்தம் உண்டாகாது. உடல் பொருத்தம் இல்லாத கணவன் மனைவி உறவுகள் அவ்வளவு சுவையாக இருக்காது. என்ன காரணம்? உன் சேதை நல்வன் இருக்கு. தாரமும் தந்தையும் தன் மீது பயனாம். தாரம் அமையதும் தந்தை அமர்வதும் தன் மீது பயன். ஆக உலக மக்கள் நாமஜபம் செய்வதோடு மட்டும் இல்லாது சைவத்தையும் கடைப்பிடிக்க வேண்டும். சைவத்தை கடைப்பிடிப்பவர்களுக்கு தான் எண்ணெய்து கைகூடும். சைவம் என்பது என்ன? அசைவ உணவாகிய மாமிசம். அப்போ ஆட்டுக்கறி கோழி வெள்ளையவே சொல்லுவோம். என்னப்பா மாமிசம்னா சில பேர் தெரியாது, ஏதோ சொல்கிறாருந்தார். ஆட்டுக்கறி, கோழிக்கறி, மீன் போன்ற உயிர் கொலை செய்து உண்ணாதிருக்க வேண்டும். முடியாவிட்டால் நாமஜபம் செய்து அந்த கொனைக்கேடை மாற்றிக்கலாம். அப்போ இது கொனைக்கேடு. பசி ஆறுவான், பசி ஆறினால் பாவி ஆவான். என்னையா பசி ஆறது பாவன்னு சொல்கிறான்னா? பசிக்கு தான் சாப்பிட்றான். காலையில் எழுந்திரிச்ச உடனே மீனோ கறியோ எதோ சாப்பிடுவான். எதுக்கே சாப்பிட்றேன்னு கேட்டால் பசிக்கு தான். பசிக்கு சாப்பிடும் போதே பாவி ஆகிறான். இதுக்கு அவர் இப்போ பல வகையான உணவு இருக்குது. இட்லி ஆப்பம் இருக்குது, உளுத்தப்பம் இருக்குது, எதுன்னும் அநேக உணவு இருக்குது. எதை செய்யலாம்? ரவா தோசை, மசாலா தோசை, இந்த மாதிரி தோசை வகையும் இருக்குது. அப்போ நெய் ரோஸ்ட்டு சாப்பிட்லாம். நெய் ரோஸ்ட்டு, ரவா தோசை,
மாதிரி இட்லி தோசை இப்போ இதோ இருக்குது உணவு இருக்குது. ஆக பசிக்கு தாவர உணவு, இயற்கை உணவு சாப்பிடும்போது, இயற்கை உணவு சாப்பிட்டா தான் பசி ஆறியதாக அர்த்தம். இவர் காலையில் முட்டை கறியோ மீனோ சாப்பிட்டாக்கா பசி ஆயிரும். எந்த அளவுக்கு பசி ஆயிருக்கானோ அந்த அளவுக்கு பாவம் இருக்கும். சில பேருக்கு இதை உணவு அவர் தான் சொன்னார், கொன்றால் பாவம் தின்றாந்துன்னு சொல்லியிருக்காரு. அதில் ஒவ்வொரு நினச்சிக்கிட்டா கோழி அறுத்து சாப்பிட்ட உடனே கொன்றால் பாவம் தின்றாதுன்னு சொன்னார். அப்படி இல்லைப்பா, கொன்ற பாவத்தை தின்றே தீரணும். பாவத்தை கொன்றால் பாவம் தின்றால் தின்னு சொன்னால் எந்த அளவுக்கு உயிர் குறைச்சிட்டு அந்த அளவுக்கு நீ துன்பத்தை அனுபவிக்கணுன்ட்டார். ஆக இதனால் வரைக்கும் அறிந்தோ அறியாமலோ முட்டையோ கோழியோ இன்னும் அநேக மீனோ கறியை சாப்பிட்றதாலும் அது விட்டுவிட வேண்டும். அப்போ நம்ம என்ன சொன்னேன், பசி ஆறிட்டான் என்றால் அசைவ உணவு சாப்பிட்டு பசி ஆறினால் அவன் பசி அறியாதே இல்லை,